ஹலோ வெல்கம் பேக் டு க்ரம்ஸ் வித் தர்ஷ் யூடியூப் சேனல். ஸோ இன்னைக்கு நான் ஒரு ஒரு அமேசிங்கான ஒரு கடையில் இருக்கேன். ஸோ இந்த கடை வந்து மோஸ்ட்லி எல்லா ஹோம் பேக்கர்ஸ்க்கும் தெரியும். ஏன்னா இவங்க ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க, ரொம்ப ஃபேமஸ் யூடியூபர். அண்ட் அவங்க வந்து ரெசிபிஸ், அவங்க கடையில் இருக்க ரெசிபிஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நானும் அவங்க ரெசிபிஸ்லாம் நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ இன்னைக்கு அவங்க கடையில் இருக்கிறது ஐ எம் வெரி வெரி சூப்பர் எக்ஸைட்டட். ஸோ ஃபைனலி வி ஆர் இன் க்ரம்ஸ் அண்ட் டோலிஸ். இவங்க வந்து ரொம்ப ஃபேமஸான ஷாப். எனக்கு ரொம்ப நாளாக இவங்ககிட்ட வந்து கப் கேக்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணணும்னு ஆசை. ஸோ இன்னைக்கு தான் அதுக்குண்டான சான்ஸ் எனக்கு கிடைச்சது. ஸோ ஒரு க்யூட்டான 3 மினி கப் கேக்ஸ் நான் வாங்கியிருக்கேன். அவங்களோட சூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப லிமிடெட் கப் கேக்ஸ் தான். அண்ட் அவங்க நிறைய குக்கி ஃப்ளேவர்ஸ் வச்சுருக்காங்க. அண்ட் ஒரு ப்ரௌனி ஃப்ளேவர் வச்சுருந்தாங்க. அப்புறம் பாக்ஸில் கேக்ஸ் இருந்தது, லேயர் கேக்ஸ் பண்ணி பாக்ஸில் இருந்தது. அதை நான் எதுவும் ட்ரை பண்ணல. பட் இவங்க வந்து ஃபேமஸே அந்த கப் கேக்ஸ்க்கு தான். ஸோ க்யூட் லிட்டில் கப் கேக்ஸ் இவ்வளோ தான் இருக்குது, பைட் சைஸ். ஸோ அதை நான் வாங்கியிருக்கேன். ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ரொம்ப வருஷமாக இவங்களோட வீடியோஸ் நான் பார்த்துருக்கேன். இவங்க வீடியோஸ் பண்ணி ஃபாலோ பண்ணுறதும் நல்லா வரும். அண்ட் அதை பார்க்குறது ரொம்ப வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும். ஸோ இவங்க டீமில் வந்து சாலி, டேன் அண்ட் லெஜெண்டரி கப் கேக் ஜெம்மா 3 பேரும் வந்து ரொம்ப செமையாக பண்ணுவாங்க. அது அவங்க 3 பேருமே என்னோட ஃபேவரட். ஸோ ஃபர்ஸ்ட் இவங்களோட கப் கேக்ஸை நான் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்லா இருக்கு. க்ரீம் சீஸ் ஃப்ராஸ்டிங் ஸ்வீட்டாகவே இல்லை, ரொம்ப டெக்ஸ்டர் ரொம்ப நல்லா இருக்கு. ஸ்வீட்னஸ் ரொம்ப கரெக்டாக இருக்கு. இப்போ பைட் பண்ணி பார்ப்போம். நல்லா இருக்கு. கப் கேக் ரொம்ப நல்லா இருக்கு. நல்ல சாஃப்டா லவ்லியாக இருக்கு. கப் கேக் ரொம்ப சாஃப்டா இருக்கு. ரொம்ப முக்கியமாக ரொம்ப ஸ்வீட்டாக இல்லை. எனக்கு பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு. ஸோ இந்த கப் கேக் மட்டும் சாப்பிட்டு பார்க்குறேன். ஃப்ராஸ்டிங்கோட சாப்பிட்டேன் ஃபர்ஸ்ட். இப்போ கேக் மட்டும் சாப்பிட்டு பார்க்குறேன். நல்லா இருக்கு. வெரி நைஸ் கப் கேக். ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல. ரொம்ப சூப்பர் கப் கேக், வேற லெவல் அந்த மாதிரிலாம் இல்லை. ஒரு நார்மல் ரெட் வெல்வெட் கப் கேக் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருக்கு. அண்ட் சில இடத்துல ஃப்ராஸ்டிங் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும், இங்கே அது மாதிரி இல்லை. ஃப்ராஸ்டிங் ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ அடுத்தது நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த க்யூட்டான சாக்லேட் கேரமல் கப் கேக் இது. ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம். சாக்லேட் ஸ்பஞ்ச், கேரமல் ஃப்ராஸ்டிங், பட்டர் க்ரீம் ஃப்ராஸ்டிங் அண்ட் அது குட்டி பூல் ஆஃப் கேரமல். ஸோ இதை இப்படி தான் கார்னிஷ் பண்ணியிருக்காங்க. ஆஸ் யூஷுவல் ஃபர்ஸ்ட் நான் ஃப்ராஸ்டிங் சாப்பிட்டு பார்த்துட்றேன். அண்ட் இன்னொன்று இப்போ தான் பார்க்குறேன், அவங்க வந்து சீ சால்ட் ஃப்ளேக்ஸ் போட்டிருக்காங்க. அந்த கல்லுப்பு இந்த ஊரில் வந்து நம்ம ஊர் அளவுக்கு கல்லுப்பு ரொம்ப திக்காக இருக்காது, ஃப்ளேக்ஸ் மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சீ சால்ட் ஃப்ளேக்ஸ் போட்டிருக்காங்க இதுக்கு மேலே. நான் ஃப்ளேக்ஸ் சாப்பிட்டேன். கேரமல் ஃப்ராஸ்டிங் இஸ் வெரி நைஸ். சாப்பிட்டோடனே அந்த ஹிண்ட் கேரமலோடது நல்லா வருது. கேரமல் ஃப்ராஸ்டிங் ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ அந்த சீ சால்ட் ஃப்ளேக்ஸ் வந்து அதுக்கு நல்லா காம்ப்ளிமெண்ட் ஆகுது. ரொம்ப ஸ்வீட், அது ஸ்வீட்டை வந்து கட் பண்ணியிருந்தது சீ சால்ட் ஃப்ளேக். ஸோ நல்லா இருக்கு. இப்போ கப் கேக் சாப்பிட்டு பார்க்குறேன். அண்ட் இன்னொன்று என்னன்னா, ரொம்ப லைட்டாக இருக்கு இந்த பட்டர் க்ரீம் எல்லாமே. பட்டர் க்ரீம்னாலே ரொம்ப ஹெவியாக இருக்கும், அந்த மாதிரிலாம் இல்லை. இது ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப சாஃப்ட், ரொம்ப லிட்ரலி பட்டர் சாப்பிட்ற மாதிரியே இருக்கு அந்த பட்டர் க்ரீம் எல்லாமே. ஸோ இப்போ நம்ம கப் கேக் டேஸ்ட் பண்ணலாம். கப் கேக்கும் நைஸ், நல்லா இருக்கு. கப் கேக்கும் எதுவுமே வந்து ரொம்ப வாவ் அப்படியெல்லாம் இல்லை, எக்ஸாக்டா எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கு. ஸ்டோர் பாட், இந்த ஊர்ல நிறைய ஸ்டோர் பாட் இருக்கும். ஸோ கண்டிப்பா ஸ்டோர் பாட்டுக்கு பெட்டர் வெர்ஷன் இதெல்லாம் பேக்கரியில் இருக்கிறது. ஸோ வித் த ஃப்ராஸ்டிங் நான் இப்போ ட்ரை பண்ணி பார்க்குறேன். உள்ள சால்டட் கேரமல் ஃபில்லிங் இருக்கு. ஸோ கப் கேக் சாப்பிட்றப்ப அந்த ஃபில்லிங்கும் வேற நல்லா காம்ப்ளிமெண்ட் பண்ணுது.
எனக்கு இந்த கப் கேக் ரெட் வெல்வெட்க்கு ஐ ப்ரிஃபர் திஸ் ஒன். ஸோ நான் ஃபைனலாக பிஸ்கஃப் கப் கேக் ட்ரை பண்ணலாம். ஸோ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்குன்னா, இப்போ போனால் பெரிய கப் கேக்ஸ் வாங்கினா அடியில் பிஸ்கஃப் பேஸ் இருக்கும். இது மினிங்கனால இதில் பிஸ்கஃப் பேஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ என்னோட எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்கணும்னா, இப்போ பிஸ்கஃப் இதில் ஃபில்லிங் இருக்கணும். ஸோ இருந்தால் செம்ம, இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. எனக்கு பர்சனலாக எல்லா கப் கேக்ஸ்லையும் உள்ள நடுவில் ஃபில்லிங் இருந்துச்சுன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃப்ராஸ்டிங்லேயும் அந்த ஃப்ளேவர் இருக்கும், அந்த கப் கேக்லேயும் அந்த ஃப்ளேவர் இருக்கும். தட்ஸ் மை ஃபேவரட் பார்ட். கியூட் கப் கேக்ஸ், இவ்வளோ க்யூட்டாக இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ராஸ்டிங் ட்ரை பண்ணி பார்க்குறேன். இந்த ஃப்ராஸ்டிங் கொஞ்சம் இது வரைக்கும் சாப்பிட்ட வரைக்கும் கம்பேரிட்டிவ்லி இந்த ஃப்ராஸ்டிங்கோட ஸ்வீட்னஸ் ஜாஸ்தி இருக்கு. கொஞ்சம் ஓவர் ஸ்வீட்டாக இருக்கு. மேபி பிஸ்காஃபில் இருக்க ஸ்வீட்னஸ் அண்ட் அங்கே பட்டர் கிரீமில் இருக்க ஸ்வீட்னஸ் சேர்ந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கு. லெட் மீ செக் திஸ். எனக்கு இப்போ இந்த கப் கேக்கில் சால்ட் ஃப்ளேவர் கொஞ்சம் தெரியுது, எனக்கு சால்ட்டியாக இருக்கு. ஸோ மேபி நம்ம வந்து ஃப்ராஸ்டிங்கும் கப் கேக்கும் சாப்பிட்றப்ப இட் ஷுட் பி ஃபைன் ஐ கெஸ். நான் கப் கேக் தான் எப்பயும் ஸ்வீட்டாக இருக்கும், ஆனால் இது வந்து எனக்கு சால்ட்டியாக இருக்கு லைட்டாக. பிஸ்கட் ஃபில்லிங் இல்லை இதில். மேபி பெரிய கப் கேக் வாங்கினா இருக்குமோ என்னமோ. பிஸ்கட் ஃபில்லிங் இல்லை இதில். இது டூ மச் ஸ்வீட் ரொம்ப இருக்கு இதில். அந்த வேலைக்கு இது நான் மினி தான் வாங்கினேன், ஏன்னா இது வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கு. திஸ் இஸ் நாட் மை ஃபேவரட். எனக்கு வந்து உள்ளே அந்த சாக்லேட் கேரமல் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ஏன்னா அது ஸ்வீட்னஸ் பர்ஃபெக்டாக பேலன்ஸ் ஆயிருந்தது. இது வந்து எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரீம்லி ஸ்வீட்னஸ், எக்ஸ்ட்ரீம்னா அந்த அளவுக்கு இல்லை. இது சாப்பிட்டனால இது எனக்கு ரொம்ப திகட்டுதோ என்னமோ, அதனால இந்த ஸ்வீட்னஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கு. தட்ஸ் இட். இது எனக்கு அவ்வளோ பிடிக்கல. எனக்கு அந்த மை ஃபேவரட் இந்த மூணுத்துல என்னோட ஃபேவரட் வந்து சாக்லேட் கேரமல். ஃபைனலி திஸ் வாஸ் மை டே இன் க்ரம்ஸ் அண்ட் டோலிஸ். கண்டிப்பாக நீங்கள் லண்டன் வந்தாலோ லண்டனில் இருந்தாலோ இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஐ வில் டெஃபினெட்லி ரெக்கமெண்ட் திஸ் ஷாப். இட்ஸ் அ வெரி நைஸ் ஃபீல் குட் ஷாப். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட தாட்ஸ் அண்ட் நான் நெக்ஸ்ட் வேறு ஏதாவது ஷாப் போய் விசிட் பண்ணணுன்னா கண்டிப்பாக அதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.